உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே, லாபம் தருமா குரு பெயர்ச்சி? கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் தருமா? எப்படி தரும்? நீங்கள் பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும், பட்டதாரிகளாக இருக்கட்டும், வேலை தேடக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேலை செய்து கொண்டிருந்து வேறு வேலை மாறலாமா என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் சுய தொழில் இப்பொழுது ஆரம்பிக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பணத்தை வங்கியில் டெபாசிட் பண்ணலாமா, அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி செய்யலாமா, அதே மாதிரி அதில் ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி போடலாமா, லேண்டு ஏதாவது வாங்கலாமா, வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா, வாகனத்தை வாங்கி அதை வாடகைக்கு விடலாமா, இப்படி எல்லாமே இது லாபத்தை நோக்கிய ஒரு முதலீடுகள். அப்படிப்பட்ட லாபத்தை நோக்கி தான் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ராசிக்கு மட்டுமே பொருந்தும். தயவுசெய்து உங்களுடைய லக்னத்திற்கு பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இது என்னுடைய 2 குரு வட்டத்திலையும் அதே மாதிரி 30 ஆண்டுகள் இந்த ஜோதிட அனுபவத்திலையும் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் லக்கணத்துக்கும் பார்த்து குழப்பிக் கொள்கிறார்கள். லக்கணம் என்பது ஒரு மனிதன் ஜனன காலத்திலே அன்று தொடுவானத்தில் இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி லக்கணமாகவும், அன்று பூமியில் உங்களுக்கு ரேஸ் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து ராசியை கண்டுபிடித்து அந்த விம்சோத்திரி திசை என்பது இந்த பூரட்டாதி நட்சத்திரம், உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதம், அதிலிருந்து உங்களுக்கு கும்பராசிக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை என்று அளவிடுவதை அன்னைக்கு நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து நாம் அதை பார்க்க ஆரம்பித்தோம். வளர்ந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு இப்போ உள்ள கோள்கள் எங்கே இருக்கு? அப்போ கும்ப ராசிக்கு குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடம் என்றால் என்ன? மதியூகம், அறிவு, புத்திசாலித்தனம், பூர்வீகம், குழந்தைகள், நம் உள்ளூர், நம்மளுடைய ஊரை நோக்கிய பயணம், வெளிநாட்டில் இருந்து கொண்டு நம்மளுடைய ஊரை உற்று நோக்குதல், அங்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்தல், புரியுதுங்களா? அதே மாதிரி தொழிலில் ஈடுபடுதல், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், குழந்தை இல்லாதவர்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்குண்டான முயற்சிகள் எடுப்பது, இதெல்லாம் 5ஆம் பாவகத்தை குறிக்கும். ராசிக்கு 5ஆம் இடம் ஸ்டார்டிங். லக்கணத்துக்கு 5ஆம் பாவகம்ங்கிறது எண்டிங், ராசிக்கு 5ஆம் பாவங்கிறது ஸ்டார்டிங். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன், மதி யூகத்தின் அடிப்படையில் பங்கு சந்தை, ரைட்? பங்கு சந்தை அதில் நீங்கள் இப்போதைக்கு ஏதோ ஒன்று நீங்கள் வாங்குறீங்க, முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது உகந்த காலம், சரியான காலம். அந்த காலத்தில் நீங்கள் வாங்குறது, இந்த ராசி குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறது நிலமாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பங்கு சந்தைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்து நம்ம வாங்கினாலும் அது லாபத்தை தருவதாக இருக்கிறது. ஆக உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா, தன்னுடைய ஒரு மனிதனுடைய ராசியை எப்பொழுது குரு பார்க்கிறாரோ அப்பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய களங்கங்கள், குற்றங்கள் அது களையப்படும். நீங்கள் இந்த அதாவது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் நம்மளை எந்த மாதிரி நம்மளோட அது மிங்கிள் ஆகுது, எந்த மாதிரி நமக்கு அது வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் என் அனுபவத்தில் நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அது உண்மைத்தன்மையுடையதாக இருக்கும். இதெல்லாம் ஆய்வுபூர்வமான அறிக்கை, சரிங்களா? ஆக உங்களுடைய ராசி கும்பம் கடந்த 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனி உங்கள்கிட்ட இருந்தது. ஜென்ம சனி விலகி குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது உங்க ராசியை நோக்கி இப்ப ராகு இங்க அமர்ந்து ராகு சந்திரனோட சேரும் பொழுது அந்த வீட்டில் உங்க உடல், உங்களுடைய மனசு, உங்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவான தன்மைகள் எது, நோய்கள் என்னென்னலாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க, அதெல்லாம் வேரோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்றது தான் ராகுனுடைய வேலை. 1.5 வருஷம், இந்த மே மாசத்துலேருந்து 1.5 இயர்ஸ், இந்த வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2023
5. நாம் எப்போதுமே லேட்டாக தான் வீடியோ இதில் குரு பயிற்சி மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரைட். இந்த குரு வந்து தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் கடந்த காலத்தில் நாம் தவறு செய்தோம், என்ன தப்பு பண்ணோம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது, ஏன் இதில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். மனித மனங்களின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் எண்ணங்களின் மூலமாகவும் கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன, சும்மாலாம் வராது. ஆக அந்த கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு ராசியை குரு பார்க்கறது ஒரு பெரும் நல்ல விஷயம். பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், கடந்த 2.5 வருஷத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், கடந்த 2.5 வருஷத்துல பண்ண தவறுகள், கடந்த 2.5 வருஷத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்காம இருந்தது, தொழில் நலிவடைஞ்சு போனது, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போனது, தெரியாத தொழிலை ஜோதிடத்தில் ஜாதகமும் பார்க்காமல் ஆரம்பித்து விட்டு தட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக 14/5/2025 குரு தன்னுடைய ராசியை பார்ப்பதால், அவர்கள் தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால், தன்னுடைய அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த ஓராண்டுகளுக்குள் நினைத்த மாதிரி முன்னேற்ற மேன்மைகள் ஏற்படும். வேறு என்னெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? அதாவது குரு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, இன்னைக்கெல்லாம் குழந்தை இல்லாதவர்கள் என்றால் எப்படி, டெஸ்ட் டியூப் அளவுக்கு வந்து போகக்கூடிய சூழல் அதுக்குண்டானது. அதே மாதிரி இந்த திருமணம் ஆகாத கன்னியர்கள் யாராக ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு திருமணம் ஆகிறது. அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலலாம் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இப்போ வரலாம், உங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம். இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு ஆரம்பிக்கலாம். ரைட். இந்த 9ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். நிறைய நேயர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் லாட்டரி யோகம், லாட்டரி அடிக்குமா, லாட்டரி சீட்டு, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒட்டுமொத்த கும்பராசிகளுக்கும் நாம் சொல்கிறோம். அவ்வளோதான், எல்லாருக்கும் லாட்டரி விழாது. அது அவங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சுமம், அதை சித்திரம் நாடி பிராணன்னு அந்த லாட்டரி சீட்டு வாங்கும் பொழுது தான் அது தெரியும். அதே நேரத்தில் கும்பராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுதான் ஜாக்பேட்னு சொல்கிறாங்க இல்லையா. லாட்டரி இது உங்களுக்கு யோகம் அடிக்க போகிறது, யோகம் எந்த மாதிரி அடிக்கும், அப்போ இந்த மாதிரி லாட்டரி யோகங்கள். அதே மாதிரி பங்கு சந்தையில் ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து வைக்கிறது, நல்ல ஒரு ஷேர்ஸ் வாங்குறது, வாங்கி வச்சிங்கன்னா அது நல்ல பெனிஃபிட்டாக போகிறதுக்கு உண்டான காலம். அதில் வந்து என்எஸ்சி போயிடுறது நல்லது, ஐபிஓ அந்த மாதிரி வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்திர ராசி, எதுவுமே லாங் டைமில் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு போகிறதெல்லாம் தோல்வி அடைஞ்சிடும். அதனால தான் கும்பம் எப்பொழுதுமே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய நேர்த்தியான ராசி. அதனால் அப்படியே கிராஜுவலாக போங்க, கிராஜுவலாக வெற்றி கிடைக்கும். இந்த வருஷத்தில் குரு பயிற்சி 5ஆம், அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அது லாபத்தையும் பாக்கியத்தையும் ராசியையும் பார்ப்பதால், ஜென்மம் அப்படிங்கிறது ராசி, இந்த ராசியையும் பார்ப்பதால் 100% வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், அரியர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்லாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். தெரியாதவங்க சென்ட் மீ பிடிஎஃப் என்னுடைய செல் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா நான் அனுப்பி விட்றேன். அதே மாதிரி படித்து முடித்து விட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கடந்த 2.5 வருஷம் ஜென்ம சனி, கடந்த 2.5 வருஷத்தில் எனக்கு வேலை கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை கிடைத்து ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சுமைகள் அதிகமாக இருந்து 2 ஆள் வேலை எனக்கு கொடுத்துட்றாங்க சார் அன்னைக்கு சொல்கிறார் நண்பர். ஆக 2 ஆள் பிரபாகரன் 2 ஆள் வேலையை என்கிட்ட கொடுத்து கடந்த 2.5 வருஷமா புளிப்புலேயும் புளிஞ்சு விட்டாங்க. கவலைப்படாதீங்க பிரபாகர், உங்கள் ராசியை விட்டு இந்த சனி இங்கே விலகியாச்சு. அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியவே பார்த்துடுறார், ராகுவையும் குரு பார்க்குறார். ஆக குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது விதி. குரு பார்க்க கோடி புண்ணியம். அந்த வகையில் உங்களுக்கு இது நல்லா இருக்கு. ஓன் பிஸ்னஸ், சொந்த தொழில் பண்ணுறீங்க,
அப்படின்னா அது லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த வருஷம் டோட்டலா சனி பயிற்சி, ஜென்ம சனி விலகுது, ராகுகேது பயிற்சி மட்டும் ஜென்மத்துக்கு வருது. அது உங்க உடம்புலையும் மனசுலயும் இருக்கக்கூடிய களங்கங்கள், கரைகள், கஷ்டங்கள் அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் பண்ணி என்னன்னு காட்டுறது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி அப்படிங்கிறது டோட்டலா உங்களுடைய லக்கி அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் அதே மாதிரி ஜென்மத்தையும் பார்க்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து விட்டு புதிய தொழில்கள் துவங்கலாம். அதற்கு அடுத்தது நீங்கள் கேம்பஸில் செலெக்ஷன் ஆகாமல் இருந்தது, ஒரு நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கலையேன்னு ஏங்கி தவித்தவர்கள், அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த வேலையெல்லாம் கடந்த 2.5 வருஷம் சுமைகள் தாங்க முடியாமல் விட்டு விலகி வேலை இல்லாமல் இருந்தவர்கள், அவங்க எல்லாருமே இந்த தேதிக்கு அப்புறம் 14/5/2025 அப்புறம் நல்ல ஒரு சீரிய முயற்சிகள் எடுத்தீர்களேயானால் வெற்றி நிச்சயம். ஆக முழுக்க முழுக்க தன்னுடைய 5ஆம் பாவகத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை செய்வார் என்று கூறி அடுத்து இன்னொரு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.